வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 36 சைஸ் சுற்றளவுடைய ப்ளவுஸுக்கான கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைனிங் ப்ளவுஸ். ஸோ உங்களோட செஸ்ட் சைஸ் 36னா டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. 9 வரும் ப்ளஸ் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்கு 11 இன்ச்சஸ் வரும். சரிங்களா? 1 மீட்டர் லைனிங் கிளாத் தான் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ 1 மீட்டர் லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுற பார்த்தீங்களா, அது வரைக்கும் 12 இன்ச்சஸ் உங்களுக்கு அகலம் இருக்கணும். சரிங்களா? இப்போ உங்கள் ப்ளவுஸோட பேக் ஹைட் எவ்வளோனா 16 இன்ச்சஸ்ங்க. சரிங்களா? அதாவது இந்த சைஸ் இருக்கிறீங்க 36 சுற்றளவு இருக்கிற உங்களுக்கு அகலம் வந்து 12 இன்ச்சஸ் நான் வச்சுருக்கேன். 11 இன்ச்சஸ் நீங்கள் வச்சா கரெக்டாக இருக்கும். பேக்கோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சஸ். அதாவது கரெக்டான சைஸ் வந்து 14, 2 இன்ச் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. எதுக்குன்னா பின்னால் இடுப்பு பட்டி நம்ம இடுப்பு வந்து பேக்குக்கு மடிச்சடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ். ஸோ உங்கள் சைடு ஃபோல்டடாக இருக்கணும். கிளாத் அப்படி போட்டுக்கோங்க, ஃபோல்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டியது 2.25 கழுத்தோட அகலம். அதிலிருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா கழுத்தோட ஹைட்டு. இப்போ நீங்கள் ஹைட் கம்மியாக இருக்கீங்கன்னா 7 இன்ச்சஸ் வச்சா உங்களுக்கு அதுவே நல்லா ப்ராடாக தெரிகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் நல்லா ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா 9.5 வரைக்கும் வைங்க, நல்லா லுக்காக தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் ஹைட் கம்மியாக இருக்காங்க இவங்க, அதனால 7 இன்ச்சஸ் போதும்னு சொல்லுறதுனால நான் 7 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். கழுத்து அகலம் 2.25, அதுலேருந்து நேராக ஒரு கீழே கோடு போட்டிங்கன்னா 7 இன்ச்சுக்கு கழுத்தோட ஹைட்டு. இப்படி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணுமா இல்லை பாட் நெக் வேணுமா, எந்த நெக் உங்களுக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை டைமண்ட் நெக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம மார்க் பண்ண வேண்டியது ஷோல்டர். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர்லேருந்து கீழே எடுத்திங்கன்னா ஆர்ம் ஹோலுக்கு 5.5. 36 சைஸ் வரைக்கும் 5.5, 5.5 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். 36 சைஸுக்கு மேலே போகிறவங்க 6 இன்ச்சு ஆர்ம் ஹோல் வைக்கணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். ஸோ ஆர்ம் ஹோலுக்கும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போது ஷேப், ஆர்ம் ஹோலோட ஷேப் 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கேர்வாக கொண்டு போய்க்கோங்க. சரிங்களா? நம்மளுக்கு அந்த ஸ்கேல், கர்வ் ஸ்கேல், ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இது தான் வச்சு போடணுன்ட்டு இல்லை, ரஃபாக போட்டாலே நீட்டாக தாங்க வரும். ஸோ நம்ம அந்த கர்வ் வந்து வளைக்காமல் போட்டிங்கன்னா போதும். ஸோ முதுகோட ஹைட் வந்து 14 இன்ச்சஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 14 இன்ச்சஸ்க்கு கரெக்டான ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? அந்த எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு. இப்போது நம்ம மார்க்கிங்கில் கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது மறந்து கூட நம்ம அந்த இடுப்போட மார்க்கிங்க்கு அந்த 2 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா பிகினராக இருக்கும்போது இந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான், பேக் கட்டிங் முடிஞ்சது. பேக் கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கிளாத் இப்படி தான் இருக்கும். இதை ஏன் நல்லா கரப்பீஸாக இருக்கிற இடம் பார்த்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 4 ஃபோல்ட் பண்ணி போட்டதுக்கப்புறம் பாருங்கள், உங்களோட லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கணும், உங்களோட ரைட் சைடில் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கணும். 4 துணி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கணும். இதோட அகலம் பாருங்கள், நான் 9.25 இருக்குது. உங்களோட உடம்பு சுற்றளவு வச்சு தாங்க இதை மேட்ச் பண்ணணும். அந்த கீழே இருக்கு இல்லைங்களா, நீங்கள் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுக்கணும், அதெல்லாம் வேண்டாம். காமனாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்துலலாம் எப்படி பண்ணுவாங்க, செஸ்ட் சைஸ் இருந்தால் போதும் ஒரு ப்ளவுஸே ரெடி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான். உங்கள் செஸ்ட் சைஸ் 36னா டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 9 வருது இல்லைங்களா, அப்போ கீழேயும் 9 வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 12 இன்ச்சஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சதுனால தான் நான் 9.25 வந்து வச்சுருக்கேன் கீழே. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ காமனாக ஒரு செஸ்ட் சைஸை வச்சு நீட்டாக ஒரு ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ணிட முடியும் நம்மளால், கரெக்ட் ஃபிட்டிங்கில். சரிங்களா? இடுப்பு சுற்றளவு வேணும். ஸோ இந்த ஆர்ம் ஹோலுக்கு இதுக்கெல்லாமே நம்ம அளக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அளந்தாலும் இதுதான் மேட்ச் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போது ஸ்லீவோட ஹைட்டை வச்சு நான் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஃபுல்லாக அகலத்துக்கு போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போது உங்கள் ரைட் சைடில் ஃபோல்டடாக இருக்குமா, உங்கள் ஓப்பன் சைடில் என்ன பண்ணுன்னா 3 இன்ச்சுக்கு கீழே வச்சு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போது ஜஸ்ட் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டிங்கன்னா உங்களோட ஸ்லீவ் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி 9.25 கரெக்டாக 36 சைஸ் சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு வந்து கீழே வந்து 9 மட்டும் நீங்கள் வச்சு கட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக மேட்ச் ஆகும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் டு ஸ்லீவ் ஜாயினிங் கொஞ்சம் கூட மிச்சம் ஆகாது, பத்தாமல் போகாது, எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து வராது. சரிங்களா? ஸ்லீவ் ஃப்ரண்ட் டு பேக் ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. நான் கட் பண்ணி எடுத்ததுமே இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுன்னு எழுதி வச்சுக்குவேங்க. அப்போ தான் எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஆகாது, ஏன்னா மெயின் கிளாத் கூட போட்டு கட் பண்ணும்போது. அடுத்தது நம்மளுக்கு தேவை ஃப்ரண்ட் கட்டிங். நான் கிராஸ் பீஸ் கட்டிங்கிறதுனால எப்போவுமே பேப்பர் கட்டிங் போட்டுக்குவேன். இந்த தடவை வந்துட்டு பேட்டர்ன் கட்டிங் போட்டதுனால நான் இதை அப்படியே நேம் எழுதி வச்சுக்கலாம், இனிமேல் ஃபிக்ஸ்டா அப்படின்னு வந்து வச்சுருக்கேன். ஸோ காமனாக பேக்குக்கு போட்டோம்ல அதே மாதிரி தாங்க. கழுத்தோட அகலம் அதே தான் போடணும், 2.25. கழுத்தோட ஹைட் எவ்வளோ, நான் 6 வச்சுருக்கேன். ஷோல்டர் பேக்குக்கு எவ்வளோ போட்டோம், 3 இன்ச்சஸ் போட்டோம். ஸோ அதே தான் ஃப்ரண்ட்டுக்கும் 3 இன்ச்சஸ். ஆர்ம் ஹோல் 5.5 அவ்வளோதான். இது எல்லாமே காமன். ஸோ நம்ம ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு மாற்ற வேண்டியது என்னன்னா, ஃப்ரண்ட்டோட கப் ஷேப்புக்கான அளவு மார்க்கிங் தான் நம்ம வந்து கரெக்டாக போடணும். ஸோ அது மட்டும் ப்ராப்பராக போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆர்ம் ஹோலோட ஷேப் வந்து பேக்குக்கு 1.5 வச்சோம், ஃப்ரண்ட்டுக்கு 1 இன்ச்சஸ் வச்சு கர்வ் போட்டாச்சு. இப்போது 12.5 ஹைட்டுக்கு நீங்கள் வந்துட்டு கப் ஷேப்புக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஒரே மாதிரி 12.5 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த 12 இன்ச்சோட ஸ்டார்டிங்கில் 1 இன்ச்சு இந்த மாதிரி 2.5 இன்ச்சுக்கு ஒரு கிராஸாக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போது உங்களோட ரைட் சைடில் அந்த எண்டு முடியுது இல்லைங்களா, அங்கே 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி
கர்வாக கொண்டு போய்க்கோங்க ஷேப்பு. இவ்வளோ தாங்க உங்களோட ஃப்ரண்ட் கட்டிங். ரொம்ப சிம்பிள், எல்லாமே ஒரே அளவு தான். இந்த 12.5 இன்ச்சுக்கு இது 36 சுற்றளவுனா 12.5 இன்ச்சு கம்பல்சரி. நீங்கள் வந்துட்டு ஒல்லியாக இருக்கீங்களோ குண்டாக இருக்கீங்களோ கம்பல்சரி அந்த 12.5 இன்ச்சஸ் இந்த ஷேப்புக்கு கீழே இறக்கம் நீங்கள் மார்க் பண்ணணும் கண்டிப்பாக. சரிங்களா? இதுதான் காமன், இது எல்லாமே காமனான அளவு. நீங்கள் என்ன தான் அளவு எடுத்திங்கனாலும் உங்களுக்கு இந்த அளவு தான் வரும், 12.5 தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போது அந்த கிராஸ் பீஸை வச்சு மீதி இருக்க லைனிங்கில் இந்த மாதிரி போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேப்பர் கட்டிங் வந்துட்டு இன்னும் கிளியராக வேணும், இந்த நான் பேட்டர்ன் பண்ண இல்லைங்களா அப்படின்னா அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ கூட நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப கிளியராக அந்த மார்க்கிங்லேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம மார்க் பண்ணதை டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டுக்கு 2 பீஸ் தேவை. ஸோ அந்த 2 பீஸையும் இப்படி கட் பண்ணி எடுத்துடுறோம். டபுளாக ஃபோல்ட் பண்ணி தாங்க கட் பண்ணுறேன், ஃப்ரண்ட்டுக்கு 2 பீஸ் தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட ஃப்ரண்ட் கட்டிங் முடிஞ்சிச்சு இல்லைங்களா, இப்போ 2.5 இன்ச்சிங்க பாருங்கள், 2.5 அதுக்கப்புறம் 3 பாதியாக பிரிச்சிங்கன்னா 1.5 3 மார்க்கிங் வந்து போட்டுக்கோங்க. 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங், அப்புறம் 3 இன்ச்சு, இந்த 3 இன்ச்சை பாதியாக பிரிச்சிங்கன்னா சென்டரில் வந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங், மேலே ஹைட் வந்து 2.5 இன்ச்சு. ஸோ இது சென்டர் டாட், இது ரொம்ப மெயின் காமனான, இதுவும் டாட்டுக்கு காமனான அளவு தான். ஸோ இதையும் ஈக்குவலாக இப்போ இந்த சைடு டாட்டுக்கு வந்து ஈக்குவலாக பிரிச்சுட்டு 2.5 இன்ச்சு ஹைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ தேர்ட் டாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு தேர்ட் டாட் நான் இப்போ ரஃபாக தான் மார்க் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் ஸ்டிச்சிங் இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும். சரிங்களா? நான் ஸ்டிச்சிங் போது காட்டுறேன். அது 2 டாட் ஃபஸ்ட்டு 2 டாட் பிடிச்சதையுமே அந்த தேர்ட் டாட் வந்துட்டு அழகாக அதுவே வந்து வந்துடும். சரிங்களா? நம்ம வந்து மார்க்கெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இங்கே வச்சு ஒரு பாயிண்ட் அப்படியெல்லாம் நம்ம தள்ளி மார்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? அது நான் வந்து ஸ்டிச்சிங் போது காட்டுறேன் தேர்ட் டாட் எப்படி வருது அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு 12 இன்ச்சஸ் நான் வந்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அப்போ 3 இன்ச்சஸ் வந்துட்டு போயிடும். சரிங்களா? இதுக்கு டாட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ நம்ம வந்து 10 இன்ச்சஸோட அகலத்தில் 4 3 3.5 வச்சு இந்த மாதிரி பட்டி பீஸு ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் எப்படி எவ்வளோ பெருசாக கட் பண்ணாலும் கரெக்டான இதில் வந்து எப்படி கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் காட்டுறேன். சரிங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு 1 மீட்டர் லைனிங்லேயே இவ்வளோ மிச்சமாயிரும். 4 பட்டி பீஸ் எடுத்தாச்சு. அதாவது 2 சைடுக்கு வைக்கணும் இல்லைங்களா, 2 ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கிறோம். 3 பீசஸ் வந்து நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் அந்த பட்டி. அப்புறம் கிராஸ் பீஸு 1.25 இன்ச்சில் வந்துட்டு அகலத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 மீட்டரை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக இப்படி கட் பண்ணோம்னா எல்லாமே நம்ம வந்துட்டு அந்த 1 மீட்டர் கிளாத்லேயே நம்ம வந்து எடுத்தலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து தேவைப்படாது. இப்போ எல்லாமே கட்டிங் முடிஞ்சது. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, இப்போ பட்டி பீஸு, அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் மிஞ்சிச்சுங்க. சரிங்களா? இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டெல்லாம் பேப்பர் கட்டிங் தான் போட்டேன். இந்த டைம் தான் பேட்டர்ன் போட்டு பின்னால் நேம் கூட எழுதி வச்சுட்டேன். எனக்கு கஸ்டமர்ஸ்க்கு நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ மெயின் கிளாத் வந்து நல்ல பக்கமாக போட்டுட்டு ஸ்லீவை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஏன்னா ஸ்லீவ் வந்து கொஞ்சம் கொட்டு கொடுக்கணும், அகலம் பத்தலை எனக்கு. சரிங்களா? அதனால் இப்போது மற்றதெல்லாம் போடுறோம். நல்லா துணி நீளம் இருக்குது, அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சாரியிலேருந்து. சரிங்களா? இப்போது மற்ற கிளாத்ஸ் எல்லாம் நம்ம போட்டாச்சு. பேக் பீஸு, ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இடுப்பு பட்டி எல்லாமே வந்து போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு நல்லா துணி பார்த்தாலே தெரியுது, நல்லா நீள வாக்கில் நிறைய இருக்கிறனால நான் ஃப்ரீயாக போட்டிருக்கேன். சில துணிகள் வந்துட்டு 1 மீட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், 80 பாயிண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்து நம்ம போட்டு பின் பண்ணிக்கணும். ஸோ பின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எல்லா பீசஸையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட கட்டிங் பார்ட் வந்து ஓவர். சரிங்களா? ஸ்லீவ்லேருந்து எல்லாமே நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்து வச்சாச்சு நீட்டாக. ஸோ துணி எதுவுமே நகராது. அடுத்து ஸ்டிச்சிங் போகலாம். ஸ்டிச்சிங்கில் ஃபஸ்ட்டு கழுத்து. சரிங்களா? உள் பக்கமாக இருக்கணும், லைனிங் உள் பக்கமாக இருக்கணும். நல்ல பக்கத்து மேலே உள் பக்கமாக வச்சு நம்ம லைனிங்கை லைனிங் ஃபுல்லாமே வந்துட்டு அப்படி கம் போட்டு ஒட்டின மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இல்லை கழுத்து மட்டும் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்படியே விட்டுறலாம், ஸ்டிச்சிங் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக தப்பாக தான் வருங்க. பிகினர்ஸாக இருக்கீங்க, அதாவது கிராஸ் கொஞ்சம் சுருக்கமாக வரும், கிராஸாக போயிடும், இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். ஸோ எல்லா ஸ்டிச்சும் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் கட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்து மெயின் கிளாத்தில் இருக்குங்க, அது கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, அது மேலே ஒரு ஃபோல்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோல்டு, அந்த ஃபினிஷிங் என்ன சொல்கிறது, அந்த கீழே நூலாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தெரியும் டபுள் ஃபோல்ட் பண்ணணும். பின்னால் இடுப்புக்கு வந்துட்டு அந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா தான் நல்லா இடுப்பு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் ப்ளவுஸு முதுகில். சரிங்களா? இப்போது உங்களோட ரைட் சைடில் ஃபோல்டடாக வச்சுருக்கீங்க, ரைட் சைடாக இருந்தாலும் சரி லெஃப்ட் சைடாக இருந்தாலும் சரி, ஃபோல்டட்லேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கணும். சரிங்களா? பேக் சைடுக்கு நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா, 4 இன்ச் அகலம். ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.5, அதுவும் 4 வச்சுக்கலாம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 4 ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? நான் வந்து இங்கே ஹைட் கம்மியாக இருக்கிறனால 3.5 இன்ச்சு மட்டும் நான் டாட் பிடிச்சிக்கிறேன். சரிங்களா? 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி பேக் டாட் வந்து பிடிச்சிக்கோங்க.
ஸோ சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அப்படியே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இதுக்கப்புறம் இதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருந்தால் மட்டும்தான் ஒரு 100 ப்ளவுசஸாவது ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் அப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா தான் எல்லாமே நம்மளுக்கு பக்காவாக மேட்ச் ஆகும். எதுவும் வந்துட்டு பிரித்து தைக்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்து வராது. ஸோ நீட்டாக எடுத்தமா தைச்சமா அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பேக் பீஸ் முடிஞ்சுது. இப்போ ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான் பேக் மாதிரியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் பேக்கில் வந்து ஃபுல் ஸ்டிச்சு போட்டது வந்துட்டு காமிக்கலாம். இப்போ நான் இது வந்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ எந்த மாதிரி ஸ்டிச் வந்து போட்டிருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ரெண்டுமே மேட்சாக இருக்கான்னு பார்த்துங்க. அதாவது கழுத்து பகுதியும் பக்கமாக இருக்கணும். அதுதான் வந்துட்டு நம்ம கணக்கு. அதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணும்போதே டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போவும் ஒருக்கா ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணிக்குவேன். சரிங்களா? மறுபடியும் நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து பீசஸ் கிடைக்காது இல்லைங்களா? இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இல்லை ரெண்டுமே பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு இங்கே 2 கழுத்து பகுதியுமே பக்கம் சந்திக்கணும். இதுதான் கரெக்டான இது. இல்லை திருப்பி ஆம் ஹோலும் கழுத்தும் பக்கமாக சந்திக்குது அப்படின்னா தப்பு. 2 லைனிங்குமே வச்சு பார்த்துட்டு ஒரே மாதிரி 2 கழுத்து பகுதியும் ஒன்றா சந்திக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கிராஸெல்லாம் வரக்கூடாது. டாட் பிடிக்கும்போது அந்த லைன் ஈக்குவலாக மேட்ச் ஆகணும். கீழே வந்து எந்த நேரம் கிராஸாகவே இருக்கக்கூடாது. ஈக்குவலாக கீழேயும் மேட்ச் ஆகணும். அப்போ நம்ம மார்க் பண்ணினதில் 3 டாட்டையும் பிடிச்சிடும். நான் 3வது டாட்டுக்கு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நான் 2 ஃப்ரண்ட்லேயே 2 கட் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா? அது 2க்குமே நான் டாட் பிடிக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். 3rd டாட்டுக்கு இப்போ பாருங்கள். 3rd டாட் 2 டாட் பிடிச்சாச்சு. 3rd டாட் நம்ம போட்ட லைன் கூட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொஞ்சம் பல்ஜாக தூக்குன மாதிரி இருக்கும். 3rd டாட்டுக்கு அதில் வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு ஹைட்டில் வந்துட்டு டாட் பிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் தெரியும். அவ்வளோதான். இப்போது டாட் பிடிச்சதுக்கப்புறம் நல்லா அகலமாக இருக்கு இல்லைங்களா? இப்படி தூக்கிட்டு இருக்கு. நல்லா நீளமாக இருக்கிற சைடில் பார்த்து இந்த மாதிரி டாட்டை மட்டும் மெயின் கிளாத் அதாவது ஃப்ரண்ட் பார்ட் மேலே எந்த ஸ்டிச்சுமே வந்து வரவே கூடாது. அந்த டாட் மட்டும் ஒரே ஒரு ஸ்டிச்சு மடக்கின மாதிரி. சரிங்களா? இப்போது நான் அடுத்த இன்னொரு இதுலேயும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீட்டாக கப் ஷேப் வந்து வந்துருச்சு. இதே மாதிரி தான் அடுத்ததுலையும். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச் போட்டுட்டு கட்டுறேன். இப்போ மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் நான் செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இதெல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி அடுத்தடுத்து பழகும் போதே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 3வது டாட் நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக அந்த நேர் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இதுவும் ட்ரையாங்கிள் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 2 கழுத்து பகுதியும் பக்கம் சந்திக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் நம்மளோட செக்கிங். இப்போ என்ன பண்ணணும்னா பேக் பீஸ் மேலே இந்த மாதிரி நான் ஃப்ரண்ட்டு வச்சுக்குவேன். சரிங்களா? இதெல்லாமே நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறத நான் சொல்கிறேன். வச்சுட்டு இப்போ பட்டி பீஸ் நம்ம கழுத்து ஆம் ஹோலு இதெல்லாம் மேட்சை இந்த மாதிரி வச்சுப்பேன். இப்போ பட்டி பீஸ் நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ஏற்கனவே 4 3 3.5 சைஸில் வந்துட்டு ஒரு பட்டி பீஸ் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதை எடுத்து சும்மா ரஃபாக வச்சு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. இந்த ப்ளவுஸ்க்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நீங்கள் முதுகு வந்து கொஞ்சம் நல்லா கீழே வரைக்கும் வச்சுருக்கீங்க, 15 இன்ச்சஸ் இருக்குதுன்னா இந்த இது அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களோட பட்டி பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது 4 3 3.5 சரிங்களா? இப்போது மெயின் கிளாத் மேலே 2 லைனிங் வச்சுக்கணும். ஒரு பட்டிக்கும் 3 பீஸ் இருக்கணும். 2 லைனிங் ஒரு மெயின் கிளாத், இல்லை 2 மெயின் கிளாத் ஒரு லைனிங் இருக்கணும். இப்போ 4 கிட்ட ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 முடிக்கிறேன். இப்போ 3 மறுபடியும் ஒரு ஸ்டிச் லைனிங் கிளாத் மேலே ஸ்டிச் வந்துட்டுருக்கு. இப்போது லைனிங் கிளாத்தை திருப்பி போட்டுருங்க. ஒரு படிமான தையல். சரிங்களா? படிமான தையல் முடிஞ்சதையும் திருப்பிக்கணும். இப்போ உங்களுக்கு கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதாக்கா, எனக்கு கட்டிங் தனியாக ஸ்டிச்சிங் தனியாக வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டிங் வீடியோ தனியாக ஸ்டிச்சிங் வீடியோ தனியாக கொஞ்சம் ஸ்லோவாகவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். சரிங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம கழுத்துக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் இருக்கா, இப்போ 2மே ஒரே மாதிரி இருக்குதான் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு ஒன்று ஜாஸ்தி இருக்கிறதுனால அதையும் நான் ஈக்குவலைஸ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. நான் இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணால் போதும். நீங்கள் எல்லாமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ கூட நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் அது ஸ்டார்டிங்லேயே சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பழகும். ஸ்டார்டிங்கில் ஒருக்கா வச்சு பார்த்து அந்த மாதிரி பழகும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். இப்போவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. நான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பாட்டை நான் வந்து கட் பண்ணி எடுத்துறேன். லைட்டாக அதே ஷேப்பில் லைட்டாக கட் பண்ணுங்கள் போதும். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பக்காவாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த காமனான அளவு இருந்தால் போதுங்க. நீங்கள் என்ன தான் அளவு எடுத்திங்கனாலும் கரெக்டாக இந்த அளவு கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். கடைசியில் ஃபைனலாக இந்த அளவு தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இந்த 2 இடுப்பு பட்டிக்கும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம சுடிதார் கடையில் ரெடிமேட் வாங்குகிறோம். இப்போ மறுபடியும் ஒரு செக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஈக்குவல் ஆயிடுச்சு. ஓகே, வாங்குகிறோம் 32 சைஸில் வாங்குகிறோம், எல்லாம் வாங்குகிறோம். இந்த மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே அது ஃபிட்டிங் பிடிச்ச மேட்ச் ஆகிடுது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ப்ளவுஸஸும்
ரொம்ப டீப்பாக வந்துட்டு போனோம்னாலும் ரொம்ப நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக பழகுறவங்க இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபிட்டிங் எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு கற்றுக்கிட்டு மேலே மேலே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான். எங்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்ததுனால நான் ஓவர்லாக் பண்ணிகிட்டே வந்துட்டு மேலே பட்டிக்கு படிமான தையல் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அடுத்தது வந்து ஹூக்ஸ் பட்டி, காஜா பட்டி. பாருங்கள், ரெண்டுக்குமே ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. நல்ல பக்கமாக இருந்து திருப்புனா ஹூக்ஸ் பட்டி, உள் பக்கமாக இருந்து திருப்புனா காஜா பட்டி. அதுவும் ஒரு இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மேலே ஹூக்ஸ் பட்டிக்கு ஒரு கிளாத் வச்சாச்சு. 1/4 இன்ச் கேப்பில் ஒரு ஸ்டிச் போடுறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நேர் கட் பண்ணி எடுத்துகிட்டு 3 இன்ச்சஸ் அகலம் வேணுங்க ஹூக்ஸ் பட்டிக்கு படிமான தையல். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் ஹூக்ஸ் தைச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, ரெண்டாவது ஒரு ஃபோல்டு, மூணாவது ஃபோல்டுக்கு ஃபுல்லாக நம்ம வச்சுருக்கிற கிளாத் ஃபுல்லாமே உள்ளுக்குள்ளே வந்துடணும், வெளியில் தெரியவே கூடாது. ஆனால் காஜா பட்டிக்கு 2 ஃபோல்டு தான், அந்த வச்சுருக்கிற கிளாத் ஃபுல்லாமே வெளியில் தெரியணும், உள்ளுக்குள்ளே போகக்கூடாது. அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஹூக்ஸ் பட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. உள் பக்கமாக நல்ல பக்கமாக இருந்து உள் பக்கமாக திருப்புறது தான் ஹூக்ஸ் பட்டி. அடுத்து காஜா பட்டி பாருங்கள். உள் பக்கமாக இருந்து வெளி பக்கமாக திருப்புறது வந்துட்டு காஜா பட்டி. இப்போது உள் பக்கமாக வச்சு லைனிங் மேலே வச்சு நான் வந்துட்டு அந்த காஜா பட்டிக்கான துணியை வந்து ஒரு ஸ்டிச் போட்டாச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு படிமான தையல் தேவையில்லை. ஸோ 2 ஃபோல்டு, ஒரு ஃபோல்டு, இதுக்கப்புறம் 2வது ஃபோல்டு வந்து அந்த ஸ்டிச் மேலேயே இருக்கணும். சரிங்களா? நான் இது ரொம்ப ஜூமில் காட்டுறேன்னு ஜூம் பண்ணேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் ஆன் பண்ணாமையே ஸ்டிச் பண்ணிட்டேன் போல். அது மட்டும் ரெக்கார்ட் ஆகலை, எடிட்டிங்கில் தான் பார்த்தேன். ஸோ அதனால் நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குங்கிறத இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ காஜா பட்டி நான் வேணும்னா இன்னொரு வீடியோ கிளியராக போடுறேன். ஃபஸ்ட் வி வந்து மேலே சென்டர் டாட் கிட்ட, செகண்ட் வி தேர்டு டாட் கிட்ட, அதாவது தேர்ட் வி வந்துட்டு இடுப்பு பட்டிக்கிட்ட, அப்புறம் மீதி 2 வியும். சரிங்களா? அது மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ஸ்லீவோட லைனிங் பாருங்கள், ஃப்ரண்ட்டு பக்கம் பக்கமாக இருக்கணும். இல்லைன்னா பிளெயினாக இருக்கிறது பேக்கும் பக்கமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கிளாத் மேலே நல்ல பக்கத்து மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. அதுக்கப்புறம் படிமான தையல் ஃபோல்ட் பண்ணி படிமான தையல். சரிங்களா? அதே மாதிரி 2 ஸ்லீவுக்குமே படிமான தையல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணி மெயின் கிளாத் மேலேயே ஒரு ஸ்டிச் வந்து வரணும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த இடுப்பு பட்டிக்கு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதே ஃபார்மேட்டு தான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு லைனிங் மேலே திருப்பி போட்டு படிமான தையல், அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத் மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு எப்பவும் போல தாங்க இப்போ வந்து பின்னால் திருப்பிட்டு ஃபுல்லாக மெயின் கிளாத் வந்து அப்படி இந்த கம் போட்ட மாதிரி அப்படி இருக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இதெல்லாம் போட்டுட்டு பாருங்கள், மேலே ஒரு ஸ்டிச்சு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். நீங்கள் இல்லை இது இந்த மேலுக்கு தையல் போடாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது மெயின் கிளாத்தும் லைனிங்கும் நகுந்துக்கும். காட்டனாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இதே வந்துட்டு சிந்தட்டிக் கிளாத்து, சாஃப்ட் சாரீஸ் இதுக்கெல்லாமே கண்டிப்பாக நிற்கவே நிற்காது, இந்த சுருக்கம் தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரியே பழகிட்டிங்க அப்படின்னா எல்லா ப்ளவுஸ்க்கும் ஃபினிஷிங்கும் நீட்டாகும், டைமும் சேவ் ஆகும், உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. இப்போது செக் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்டும் பக்கமாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும். ஷோல்டர் வந்து கரெக்டாக ஒரு ஃபிங்கர் கேப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்க ரொம்ப கொனையில் ஜாயின் பண்ணுவோம், 1/4 இன்ச்சு கூட கேப் இருக்காது. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த ஷோல்டர் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டி ஜாயின் பண்ணும். சரிங்களா? இப்போ கழுத்து பட்டிக்கு கிராஸ் பீஸ் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிராஸாக போட்டு ஒரு ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. கழுத்துப்பட்டியோட வீடியோ நிறைய போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கழுத்துப்பட்டி 1/4 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி ஃபுல்லாக மேலேருந்து ஊக்ஸ் பட்டியிலேருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து காஜா பட்டி வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கச்சா போடுவோம். கழுத்துப்பட்டிக்கு கச்சா போட்டுட்டு தான் கழுத்துப்பட்டி நம்ம வந்து திருப்பணும். சரிங்களா? ஸோ கச்சா போட்டு திருப்பியாச்சு. நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இந்த கழுத்துப்பட்டி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி. நான் அது வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நான் லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது, புரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க, அதில் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். இல்லை கமெண்ட்டில் கூட அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? செகண்ட் ஃபோல்டு லைட்டாக ஃபோல்ட் பண்ணி படிமான தையல் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரே மாதிரி 1/4 இன்ச்சு கேப்லேயே வருது இல்லைங்களா, இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. இல்லைனா வந்துட்டு ஹெம்மிங் பண்ணுறவங்க ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. நான் ஹெம்மிங் பண்ணுறதுனால, ஏன்னா கஸ்டமர் ப்ளவுஸ் கண்டிப்பாக ஹெம்மிங் தான் கேட்டதுனால நான் வந்துட்டு ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பெரிய தையலாக போட்டுறேன். அப்போ தான் ஹெம்மிங் போது ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு பெரிய ஸ்டிச் வந்து போட்டுறேன். இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபிட்டிங் பிடிச்சா முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ மறுபடியும் இருக்க சொல்கிறேன், உங்களுக்கு இன்னுமே கிளியராக கட்டிங் தனியாக ஸ்டிச்சிங் தனியாக வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டிங் வீடியோ தனியாக ஸ்டிச்சிங் வீடியோ தனியாக போட்டுட்டு உங்கள் கமெண்ட்டுக்கு நான் லிங்க் அனுப்புகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ரண்ட் பக்கம் இருக்குது. அந்த ஃப்ரண்ட் பக்கத்து மேலே இந்த ஃப்ரண்ட் வந்துட்டு ஸ்லீவ் வந்து மேலே போய் உட்காரணும்.
இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். நல்ல துணி மேலே நல்ல துணி இருக்கணும். சரிங்களா? எப்போவுமே சென்டராக இருந்து ஜாயின் பண்ணுங்கள். சென்டராக இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக ஆம் ஹோல் கிட்ட உட்காரும். நீங்கள் ஒரு சைடாக இருந்து வந்தீங்கன்னா துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு சைடு சுத்தமாகவே பத்தாமல் போயிடும். ஸோ பிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, சென்டர்லேருந்து தான் எப்போவுமே ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா? சென்டராக இருந்து ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்துட்டுருக்கு ஸ்டிச்சு, அப்புறம் மறுபடியும் பேக்லேருந்து சென்டர் வந்து மறுபடியும் ஃப்ரண்ட்டுக்கு போகணும். ஸோ இதுதான் வந்துட்டு நான் காமனாக சொல்கிற மாதிரி ரூல்ஸ். இது ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது. ஸோ கழுத்தோட அகலமாகட்டும், ஷோல்டர் ஆகட்டும், இதெல்லாம் காமனாக நான் சொல்கிறேன். நீங்கள் காமனாக சொல்கிறாங்க கரெக்டாக இருக்குமான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கட்டிங் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்லீவை ஜாயின் பண்ணி 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து இப்போ 2மே நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஃபிட்டிங் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல பக்கமாக போட்டு இப்போது திருப்பிக்கோங்க. சரிங்களா? ஆம் ஹோல் நல்லா திருப்பிட்டு கொஞ்சம் ஸ்லீவ் நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன்னு சொன்னீங்களா, அந்த எக்ஸ்ட்ராவை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஃபிட்டிங் பிடிக்கும்போது இப்போ அளவு ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம ஃபிட்டிங் பிடிப்போம். இல்லை நம்மளுக்கு சுற்றளவு இடுப்போட சுற்றளவு வச்சுருக்கேன் அப்படின்னா அது பிரச்சனையே இல்லைங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஃபாலோ பண்ணணும்னு இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இது நிறைய பேத்துக்கு 3 ஸ்டிச்சில் கரெக்டாக முடிக்கணும், எனக்கு அது வரமாட்டேது, கொச்சான்னு போகுது ஸ்டிச் அப்படிங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லீவோட அகலம் எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோல்டட் சைட்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இருங்க கரெக்டாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு ப்ளவுஸை நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு தடவையும் இந்த ஜூமில் காட்டும் போதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துட்டே இருக்கணும், இல்லைனா கண்டிப்பாக அதை நான் ஒரு சில சமயம் மிஸ் பண்ணிடுறேன், ரெக்கார்ட் ஆகாமையே அது ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி காஜாப்பட்டி மேலே காஜாப்பட்டி வச்சு அளவு ப்ளவுஸை எந்த நேர் ஸ்டிச் போட்டிருக்கோங்க அந்த நேர் ஒரு மார்க்கிங் ஃபிட்டிங் பிடிச்ச இடத்துல. சரிங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கரெக்டாக ஸ்லீவோட ஸ்டார்டிங்லேருந்து இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எந்த ஒரு தப்புமே வராது உங்களுக்கு. கரெக்டாக 3 ஸ்டிச்சும் கரெக்டாக வந்துடும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த அளவு ப்ளவுஸுமே நான் ஸ்டிச் பண்ணினது தான். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டுமே 12 இன்ச்சஸ் தான் அகலம் வச்சுருந்தேன் உடம்பு சுற்றளவு. ஸோ நீங்கள் வந்துட்டு அளவு ப்ளவுஸ் 12 இன்ச்சஸ் உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க பாருங்கள், கரெக்டாக ஒரு ஸ்டிச் அதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1 இன்ச் கேட்கும் போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரே ஸ்லாட்டில் வந்து வராது. எப்படி சொல்கிறதுனா இந்த ஃபிட்டிங் வந்துட்டு பிடிச்சதையும் கரெக்டாக மேட்ச் ஆகாது. அப்போ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரே ஸ்லாட்டில் முடிக்கணும்னா அவங்க எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே அவங்க ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் சொல்லலை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரே ஸ்லாட்டில் முடிச்சிடலாம். ஸோ செகண்ட் ஸ்லீவும் கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. இப்போது ஊக்ஸ் பட்டி வச்சு மேட்ச் பண்ணி எந்த நேர் மார்க்கிங் தேவையோ அந்த நேர் வந்து மார்க்கிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்லீவ்லேருந்து மேலேருந்து வந்து இப்போ இந்த மார்க்கிங் கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வச்சு பார்த்தீங்க அளவு ப்ளவுஸும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண புது ப்ளவுஸும் வச்சு அளவு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக எந்த ஒரு இன்ச்சு 1/2 இன்ச்சு கேப் கூட இல்லாமல் ஃபிட்டிங் கரெக்டாக மேட்ச் ஆகும். பாருங்கள், இடுப்புக்கு இடுப்பும் மேட்ச் ஆயிடுச்சு. இடுப்புலேருந்து அந்த ஹூக்ஸ் பட்டி காஜாப்பட்டி வரைக்கும் ஃபுல்லாமே நம்மளுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் வந்து போட்டால் போதும். 3 ஸ்டிச் மட்டும் கரெக்டாக பாருங்கள், எந்த ஒரு கொச்சான ஸ்டிச்சஸ் இல்லாமல் கரெக்டாக 3 ஸ்டிச் முடிஞ்சிச்சு. சரிங்களா? இவ்வளோ தான் ஃபிட்டிங்கு. இந்த வீடியோவில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.